பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 40வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்திற்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காணப்படுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்றான் என்பதாக. உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ வெல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் காவல் சேனாதிபதியாகிய நேபு சராதான் என்பவன் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன வார்த்தையாக மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் தருகிறவர். யூதாவின் குடிகள் நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்றும் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்றும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவை தூக்கி துறவில் போட்டார்கள். அதன் பின்பு விலங்கிடப்பட்டவனாய் காணப்பட்ட எரேமியாவை நேபுசராதான் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி விடுதலையாக்கினான் என்று எரேமியா 40வது அதிகாரம் 1-4 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனால் பாபிலோனியனாகிய நேபுசராதான் தயை பாராட்டினான். அதோடு அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனாகவும் காணப்பட்டான். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்திற்கு இந்த தீங்கு வருமென்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று நேபுசராதான் சாட்சி பகர்ந்தான். இந்நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் காற்றும் மழையின் நிமித்தம் மரம் முறிந்து விழுந்ததில் சிக்கிக்கொண்ட வாலிபனை காப்பாற்றின வேளையில் வேதத்தின் வார்த்தைகள் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய என்னை தூண்டினது என்று பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்திருந்தும் வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிறார்கள். நேபுசராதான் எரேமியா தீர்க்கதரிசியுடைய விலங்குகளை நீக்கி போட்டது மாத்திரமல்ல, நீ என்னோடு பாபிலோனுக்கு வா, உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று அன்போடு கூறுகிறதை பார்க்கிறோம். கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்பதைப் போல கல்தையனாகிய நேபுசராதான் என்பவனுக்குள்ளும் இரக்கம் காணப்பட்டது. ஒருவேளை என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்திற்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காணப்படுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்ற சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, பல கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். எதிர்பார்த்தவர்களிடத்திலிருந்து கூட இரக்கம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பாராதவர்களிடமிருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவியை தருவார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். எரேமியா பாபிலோனுக்கு போக விரும்பாததினால் அவன் விரும்புகிற இடத்திற்கு போவதற்குரிய வழிச்செலவையும் வெகுமதியையும் கூட நேபுசராதான் கொடுத்து அனுப்பினான் என்று எரேமியா 40:5 எழுதப்பட்டிருக்கிறது. தேசம் முழுவதும் பஞ்சமும் பட்டினியும் காணப்பட்டது. ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரும் யூதா தேசத்தில் காணப்பட்டார்கள். அந்த வேளையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பணமும் வெகுமதியும் கிடைத்தது. காகத்தை கொண்டும் விதவையை கொண்டும் கூட கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்களை போஷிக்கிறவர். நீங்கள் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றும் போது, உங்கள் வழிகளில் மாறுபாடுகள் இல்லாமல் இருக்கும் போதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமராகவும் புனிதனுக்கு புனிதராகவும் காணப்படுவார். அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்வார். உங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் நீக்கி மகிழ பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புறஜாதியான் ஒருவன் கூட உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லும்போது, எங்கள் பரலோக தேவன் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை பத்திரமாய் பராமரித்து பாதுகாத்து நடத்துவது எவ்வளவு நிச்சயம். எங்களுக்கு வேண்டிய மனுஷ தயவை பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவே. அன்று கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாக பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அடைபடாத வாசல்களை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம்.
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் செம்மையாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.